ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் சந்தோஷமாக இருக்கேன், நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்யணும்? ஆமாம் இல்லைங்களா? ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்யணும் பார்க்கலாங்களா? வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தரை தேடுங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வசனம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. என் பையனுக்குமே நான் இந்த வசனத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க வசனத்துக்குள்ளார போகலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். படித்த உடனே உங்களுக்கே இதனுடைய அர்த்தங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமாம் தானேங்க. இதை குறித்து ஒரு சின்ன ஸ்டோரி, சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். கேட்டுட்டு போங்க. முதலாவது, கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நீங்கள் தேடினால் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், சுகம், வெற்றி உள்ளிட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆமாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையிலையே கர்த்தரை தேடாமலே எனக்கு நன்மை கிடைக்கணும், கர்த்தரை தேடாமலே எனக்கு எல்லாமே நடந்துடணும், எல்லாமே எனக்கு கைகூடி வரணும் அப்படின்னா எப்படிங்க நடக்கும்? அதை குறித்து நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். நான் சென்னையில் படித்து கொண்டிருந்த நாட்களில், உதாரணத்திற்கு கடையில் 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கினால் எடை போட்டு முடித்த பிறகு கொசுறு என்று சொல்லி இலவசமாக ஒரு கத்திரிக்காய் கொடுப்பார்கள். ஆமாம் தானேங்க. இப்போ நம்ம காய்கறி கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏதாவது ஒரு காய் வாங்குறோன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று போடுவாங்க. 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கினால் 2 வெண்டைக்காய்களை கொசுராக தருவார்கள். ஆமாம் தானேங்க. இப்போது நம்ம கடைக்கு எங்கே எதை வாங்க போனாலும் இதெல்லாம் நம்மளே கேட்டு வாங்கிப்போம், இல்லைன்னா அவங்களே 2 கொசுறு போட்டு விடுவாங்க. சரிங்களா? அந்த கொசுரை வாங்காமல் யாரும் திரும்பி வர மாட்டாங்க. அதுனா உண்மைதாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டாவது வாங்கி அந்த கொசுரை வாங்கி வச்சுப்போம். அதே சமயத்தில் காய்கறி எதுவுமே வாங்காமல் கொசுராக ஒரு காய்கறி கொடுங்கள் என்று கேட்டால் தரமாட்டார்கள். ஆமாம் தானேங்க. இப்போ நம்ம காய்கறியை வாங்காமல் எனக்கு கொஞ்சம் கொசுறு கொடுங்க, இனமாக கொஞ்சம் போடுங்கன்னா யார் போடுவாங்க? இப்போ நீங்கள் காய்கறி வாங்கினா தான் எக்ஸ்ட்ரா ஒரு வெஜிடபிள் போடுவாங்களே தவிர, வாங்காமல் யாருன்னா சும்மா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதே போலத்தான் நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினால் மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொசுராக கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமாங்க. நம்ம கர்த்தரையே தேடாமல், ஏசப்பா எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, எல்லாம் சரியாயிடும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம், சர்ச்சுக்கு போக மாட்டோம், ஏசப்பாவுக்கு பிடிச்சது எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் எனக்கு எல்லா கஷ்டமும் தீரணும் அப்படின்னா எப்படிங்க? ஒரு காய்கறியே காசு கொடுத்து நம்ம வாங்கினா தான் ஒரு காய்கறி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படின்றப்போ நம்ம ஏசப்பாவை தேடினா தானேங்க நம்ம வாழ்க்கையில் நன்மை, வெற்றி எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? ஆனால் நம்மில் அநேகர் கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தின் காரியத்தையும் மறந்துவிட்டு கர்த்தர் கொடுக்குற கொசுரான ஆசீர்வாதங்களை மட்டும் கேட்கிறார்கள். கரெக்டு தானேங்க? இது உண்மை தானேங்க? அதனால தான் அநேகர் பெற்றுக்கொள்வதில்லை. இதனால தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அநேக பேர் நெஞ்சமாலுமே பெற்றுக்கொள்வதில்லை. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, முதலாவது ஆவிக்குரிய காரியங்களை தேடுங்கள், முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடுங்கள், முதலாவது கர்த்தரோடு கூட இருக்க அவரை தேடுங்கள். இந்த காரியத்தில் நம்ம செய்யணுங்க. வாழ்க்கையில் நம்மளுக்கு அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, கவலை, கண்ணீர் சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா நம்ம வாழ்க்கையில். ஆனால் நம்ம யாராவது அந்த நேரத்தில் ஏசப்பாவை தேடுறோமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒரு நிமிஷம் ஏசப்பாவை தேடி போனீங்கன்னா அவர் நிச்சயமாலுமே உங்களுக்கு நன்மைகள், ஆசீர்வாதம், வெற்றி எல்லாமே அவர் டபுள் மடங்காக தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்,
இப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் நடக்கலை அப்படின்றீங்களா, ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். ரியலாகவே அவர் கூட தான் கொடுப்பாரு. நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க, கடன் பிரச்சனை, திருமணம் ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லை, குடும்பத்தில் சமாதானமே இல்லை, மதுபான பிரச்சனைகள், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுங்களா? ஆனால் நம்ம எல்லாருமே நம்ம பிரச்சனைகளுக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி அவரிடத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணுறப்போ ஏசப்பா எல்லாவற்றையுமே எடுத்து போட்டு உங்களை ஆசீர்வாதமாக வழிநடத்துவார், ஆசீர்வாதமாக பார்த்து கொள்வார். கிருபையும் வல்லமும் நிறைந்தவர்களாய் நீங்கள் காணப்படுவீருங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் மனமகிழ்ச்சியோடு போயிட்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். ஹல்லேலூயா.